வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக போட்டிருக்கேன். இது பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு போதும். நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3/4 வேக்காடா வேக போடணும். அதை எடுத்து ஆற வச்சு தோலை உரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் வந்துட்டு எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த சின்ன சின்ன எலும்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து வேக வச்சுட்டு எடுத்துருவேன். அப்புறமா அதில் இருக்குது. இப்போ சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து வாஷ் பண்ணும்போதே மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இல்லைன்னா நீங்கள் வேக வைக்கும்போது கூட மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து சுண்டினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி அதில் இருக்க சின்ன சின்ன எலும்புகள்லாம் எடுத்துடலாம். நீங்கள் அதான் எலும்பு இல்லாத சிக்கன் கூட வாங்கி வேக வச்சுக்கலாம். இப்போது வந்துட்டு எல்லா சிக்கனையும் மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டதுக்கப்புறமா இதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு இதை தோலை எடுத்துட்டு நல்லா வந்து ஆற வச்சாச்சு. 3/4 பதத்துக்கு தான் வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு, ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ வந்து சிக்கன் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு கைகளால் இப்போது வேக வச்ச அரைச்சி அந்த சிக்கனை இதில் சேர்த்ததுக்கப்புறமா கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். விதைகள்லாம் எடுத்துகிட்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெப்பர் வந்துட்டு மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம கைகளாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு அது எல்லா இடத்துக்கும் நல்லா கோட்டிங் ஆகும். நம்ம கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக வந்து நம்மளுக்கு கலந்து வராது. அதனால் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு உருண்டை வந்து பிடிக்க வரணும். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்மளுக்கு தேவைன்ற ஷேப்பில் நம்ம வந்து இதை தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். இதில் வந்து மாவுலாம் எதுவுமே கலக்கலை. நம்ம அப்படியே வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டதுனால நல்லா வந்து அதை வந்து ஷேப் வந்து நல்லா வரும். இப்போது நல்லா தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டை எடுத்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து மேலே வந்து கோட்டிங்க்காக. இப்போ ஒரு முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கலாம். சால்ட்லாம் எதுவும் போட தேவையில்லை. அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டோட தூள் இது வந்து வீட்டிலையே பொடி பண்ணி வச்சது தான். ப்ரெட்டை வந்து கட் பண்ணி சும்மாவே வானிலையில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சது. இப்போ வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து முட்டையில் வந்து நல்லா போட்டு துவைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்னொரு கைகளால் வந்துட்டு இதை கோட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா அதே கையிலே வந்து பண்ணோன்னா கையிலே வந்துட்டு இந்த தூள்லாம் வந்து ஒட்டிக்கும். அதனால் இதை வந்து இன்னொரு கைகளால் இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வந்து கோட்டிங் வந்து நல்லா ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நாம் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது தோசைக்கல்லில் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கட்லெட்லாம் இதில் போட்டுடலாம். நான் வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் ஊற்றி பொரிக்கலை, கொஞ்சமாக தோசைக்கல்லில் ஊற்றி தான் போடுறேன். நீங்கள் வந்து கடாயில் எண்ணெய் நிறைய வச்சுட்டு கூட நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா மொறுன்னு வந்துடும். உள்ளேயும் நல்லா வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். சிம்மில் வச்சே தான் பண்ணணும். இப்போது வந்து சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே வந்துட்டு சூப்பராக ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து எந்த மாவுமே கலக்கலை. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.